ஏ வால்டி பேபி, காயை எடுக்கிறியா இல்ல செய்றியா? டேய் எடுடா. எவ்வளவு நேரமாடா தேடுவேன்? காயங்கடா கண்ண காமிக்கிறானே. நம்ம காயினே கீழே போட்டு தேடுவோம். என்ன சோப்பு போட்டு குளிக்கிறாங்களோ, பல பார்த்ததே. என்ன ஆச்சு? பார்த்தா தெரியல, இடிச்சுக்கிட்டேன். ஏன் டீசென்ட்டாவே ட்ரெஸ் பண்ண மாட்டியா? உன்ன மாதிரி டி-ஷர்ட்டும் ஜீன்ஸும் போடுறது டீசென்ட் இல்ல. உனக்கும் உன் மனசுக்கும் உண்மையா நடக்கிறது தான் டீசென்ட். என்ன புரியலையா? நீ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ற? இது எப்படி சொல்றது? மத்தவங்களுக்கு சொன்னா புரியாது. ஃபீல் பண்ணணும், அனுபவிக்கணும். என்னது அனுபவிக்கணுமா? நீ போடுற ட்ரெஸ்ஸ பார்த்து உன்னை யாராவது அனுபவிச்சிட போறான். டேய் ஜோதி, நீ ஏன்டா அவன்கிட்ட சண்டைக்கு போன? ஏன் கடல் அவனுக்கு மட்டும் தான் சொந்தமா என்ன? ஜோதி, எதுக்கு நீ உஷாரா இரு. அவன் என்னதான் பண்ணறான்னு பாத்தறேன். எங்கடா செய்யுது? நீ இருக்கியாங்க? எப்படி எட்டி உதச்சிட்டு போறான் பாரு, திமிரு பிடிச்சவன். ஜோதி, எதுக்கு நீ உஷாரு? வழக்கு என்னனே வழக்கு? அண்ணனுக்கு கவிதை ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்துச்சு பாரு, அத சொல்லவா? டேய் ஈத்தட, அண்ணன் இந்நேரம் ஆனா டீ சாப்பிடாரு, உனக்கு தெரியாதா? போய் வாங்கிக்கோடா. போடா போ. கடைக்கு போறதுக்குள்ள சொல்லி முடிச்சிருவானா? அண்ணே அண்ணே என்னடா சொன்ன இப்ப? சொல்லுண்ணே. என்ன சொன்ன இப்ப? டேய் நேத்து வந்தேன்ல. ஆமாண்ணே. அந்த பொண்ணு வந்துச்சுல? ஆமா. அந்த பொண்ணு வந்துச்சுல? ஆமாண்ணே. வந்தா அண்ணன் கவிதை சொல்லுவேன்றது உனக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுவனா இல்லையா? சொல்லுவனா இல்லையா? கவிதை சொல்லுவன்ல? டேய் சொல்றா, வந்துச்சா இல்லையாடா? வந்துச்சா வரலையா? எனக்கு வந்துச்சு. அழகா டேய் கலவரி போல என்னடா கொங்காத்தலமா சிரிக்க மட்டும் டேய். டேய் கவிதை வந்துச்சா இல்லையா? கவிதை எனக்கு தெரியும்ல. அண்ணன் எப்படி ப்ளோல சொல்லுவேன்னு உனக்கு தெரியும்ல. சொல்றா கவிதை சொல்லட்டுமா? வேஸ்ட் ஆகறாம வேஸ்ட் ஆயில் எடுத்துடா. ஓடி போய் என்ன ஒரு புல்லத்தல மட்டும் ஒரு மணிக்கு இருக்கேன்டா. டேய் வேணாம்டா, எவனுமே என் பேச்ச கேட்க வேணாம்டா. என் கவிதை எவனும் கேட்க மாட்டான். எங்க உங்கள்ட்ட எல்லாம் சொல்ல மாட்டான்டா. எங்க அந்த ஜீவன்? அதுட்ட போய் நான் உட்காந்து பொறுமையா சொல்லணும் என் கவிதை. நம்ம பிட்டு நேத்து நம்ம செட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துச்சுல, அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருந்துச்சு. பாத்தியா பாக்கலையா? அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வரும்ல. அந்த கவிதை என்னன்னு சொல்லவா? உயிர் உள்ளது உயிர் இல்லாதது எதுவுமே நீ மதிக்க மாட்டேங்குதே வழக்கு. என்னவா?
நாங்க தான். கதவை ஓபன் பண்ணு. இங்க எதுக்கு வந்தீங்க? நீ முதல்ல கதவை ஓபன் பண்ணு, நான் சொல்றேன். அப்படி என்னடா பண்ணிட்டு இருக்க? இப்ப என்னால வர முடியாது, போயிடுங்க. இப்ப நீ கதவை ஓபன் பண்றியா இல்ல நாங்க கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வரட்டுமா? இப்போதைக்கு அவன் வெளியே வரமாட்டான். நம்ம கூப்பிடுறது வேஸ்ட். அவன் ஏன் வரமாட்டான்? வரமாட்டான்றல. இப்போதைக்கு நம்ம போவா. ரொம்ப நாளா என்னமோ மறைக்கிறாங்க. ஆனா அது என்னதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஜோதியை பத்தி பஞ்சுக்கு மட்டும் தான் தெரியும். அவன் தான் சின்ன வயசுல இருந்து கூடவே இருக்கான். ஆனா எதுவும் சொல்ல மாட்டான். ஏய், ஏன்டா வெளியே வர மாட்டான் அவன்? எனக்கு எதோ தெரியாதுடா. ஏய், அவன் என்னைக்கு சொன்னா இப்ப சொல்றதுக்கு? சரி வரேன்டா. வாடா. வரேன்டா மச்சான். ஓகேடா மச்சான். ஏய், நீ இன்னும் போகலையா? ச்சீ, பேசாத. நான் உனக்காக 2 hours வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ மத்தவங்க உணர்வுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டியா? நீ ஏன் காட்டா நாட்டா இருக்க? ஆனா உங்களை வர சொன்னேன். உன்னை தேடி தானே வந்தோம். நாங்களும் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே. டோரை ஓபன் பண்ணி வெளியே வந்து என்ன ஏதுன்னு கேட்கலாம்ல. நாங்க என்ன அவ்வளவு கேவலமாயிட்டோமா? ஏய், நான் போறேன், வரையா இல்லையா? வரேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கடலுக்குள்ள ஜாலியா சுத்திட்டு வரலான்னு வந்தோம். ஆனா அதான் முடியாம போயிடுச்சு. போலாமே, கடலுக்குள்ள தானே. ஆ, நீ எதுக்காக டோரை ஓபன் பண்ணலன்னு இப்ப அத சொல்லு. நீ சொன்னாதான் வருவேன். எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது, விட்டுடேன். ஏ, அந்த பஞ்சுக்கு தெரியறது கூட எனக்கு தெரியக்கூடாதா? அவன் சின்ன வயசுல இருந்து என் கூட இருக்கான். சரி, எதுவா இருக்கட்டும். உன்னோட ப்ராப்ளம் என்ன? சின்ன வயசுல இருந்து தூங்கி எழுந்திருச்சா 1 hourக்கு எனக்கு கண்ணு தெரியாது. நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஒவ்வொருத்தரும் துக்கம் வரும்போதும் சந்தோஷம் வரும்போது மட்டும்தான் அவங்க அம்மாவை பத்தி நினைப்பாங்க. ஆனா நான் தூங்கி எழுந்திருக்கிற ஒவ்வொரு நாளும் எங்க அம்மாவை நினைச்சு அட வேண்டியதா இருக்கு. சரி சரி, வா கடலுக்குள்ள போலாம். வா. ஜோதி பயிரால எம்எல்ஏ அசிங்கப்படுத்திட்டாடா. அவன் நம்ம உயிரோட இருக்க கூடாது. அட போய் தூக்கிட்டு வாங்கடா. அவளை எங்க இருந்தாலும் தூக்குறானே. வாடா. ஏய், கையை விடு. ஒழுங்கா நடந்து வர மாட்டியா? எல்லாம் பாக்குறாங்கல்ல. மத்தவங்கள பத்தி பேசாத. உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, இப்பவே உன் கையை விட்டுறேன். ஒரு பொண்ணு கூட நடந்து வர்றது நல்லாதான் இருக்கு. ஆனா நான் இப்படி வரணுமான்னு தான் யோசிக்கிறேன். நல்லா இருக்கா? அந்த கடைக்கு போலாமா? இந்த மணி எப்படி இருக்கு? ஏய் ஏய் ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன கூட்டிட்டு வந்துட்டு இந்த பொண்ணு சைட் அடிச்சிட்டு இருக்கியா? இந்த காலத்து பசங்களை நம்பவே கூடாது. ஜாலியா சுத்தும் போது மட்டும் என்ன மாதிரி பொண்ணுங்க கூட சுத்துவீங்க. கல்யாணம் பண்ணா இந்த மாதிரி இழுத்து போத்திட்டு இருக்கிற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவீங்க. இப்ப சொல்லு, எங்க 2 பேர்ல யாரு அழகா இருக்கிறோன்னு? வேணாம் வேணாம், நீ சொல்ல வேணாம். வேணும்னே போய் சொல்லுவ. நான் வீட்டுக்கு போகணும். குழந்தைய பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட விட்டுட்டு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. குழந்தையா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? குழந்தை பசியில அழப்போகுது, சீக்கிரம் கொடுங்க. அவளுக்கு கல்யாணம் ஆனது தெரியாம ஏதேதோ பேசிட்டேன். அவ என்ன ஏதாவது தப்பா நினைச்சிருப்பாள்ல.
எதுவும் வாங்கலையா? ம்ஹும். அந்த பொண்ணுகிட்ட போய் ஏன் இப்படி எல்லாம்? அதுவா, அந்த பொண்ணு ஒரு குழந்தைக்கு அம்மாங்கறத என்னால நம்பவே முடியல. அவ சின்ன பொண்ணாட்டம் ரொம்ப அழகா இருக்கால்ல. உன் கூட இருக்க போறவன் பைத்தியம் பிடிச்சாலே போறான். அண்ணே ஓனர் வராருண்ணே. எப்படி என்னடா வேலையில ஒழுங்கா நடக்குதா? பாக்குறீங்கல்ல, என்ன அவன் கழற்ற மாதிரி உட்கார்ந்து என்ன பண்றவா? நீ சொன்ன கவிதை பாட்டு எல்லாம் பாடுவானா? ஏதாவது பாடுவானா இப்போ? சரி ஒரு பாட்டு பாட சொல்லு. அண்ணே ஓனர் கூப்பிடுறாருண்ணே. என்னவா? உனைய பாட்டு பாட சொல்றாரு. அண்ணனுக்கு மூடலன்னு போய் சொல்றேன். அண்ணே உனக்கு 3 வேளை சோத்தை போட்டு தங்க இடம் கொடுத்து அதுல வேலையும் போட்டு கொடுத்துருக்காரு. ஒழுங்கா வந்து பாடு, அப்பதான் சோத்தை தின்னு இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தள்ளும். வந்து பாடுறியா? இந்த வந்துடும்டாப்பா. வணக்கம் முதலாளி. பாட்டு பாடணுமா? பாடிடுவோம். பாடுவாரு. பழைய பாட்டு பாடவா புது பாட்டு பாடவான்னு கேளு. பழைய பாட்டா புது பாட்டான்னு கேக்குறாரு. டேய் பழைய பாட்டு பாடுறா, புதுசுல அர்த்தம் இல்ல. பழைய பாட்டு பாடு. பழைய பாட்டு கேப்பேன். எம்ஜிஆர் பாட்டா சிவாஜி பாட்டான்னு கேளு. எம்ஜிஆர் பாட்டா? டேய் எம்ஜிஆர் பாட்டை பாட சொல்றோம். அண்ணே தலைவர் பாட்டா? இப்ப பாடுறேன். எம்எஸ்வியா கேவி மகாதேவனான்னு கேளு. எம்எஸ்வியா கேவிமா? எம்எஸ்வி பாட சொல்றா, இதாவது பாட சொல்றா. எம்எஸ்வியானே. எம்எஸ்வியா? எம்எஸ்வில அவர் மியூசிக் பண்ணதுல டிஎம்எஸ் எஸ்பிபியான்னு கேளு. டிஎம்எஸ் எஸ்பிபியான்னு கேக்குறாரு. டேய் டேய் டிஎம்எஸ் பாட சொல்லு. டிஎம்எஸ் பாட சொல்லு. டிஎம்எஸ் தானே? டிஎம்எஸ் பாட்டே பாடிவா. பட்டுக்கோட்டையா கண்ணதாசனான்னு கேளு. கண்ணதாசன் டிஎம்எஸ் என்னடா பண்ற? கண்ணதாசன் கண்ணதாசன் பாட. பாட்டு பாடிடுவோம். சந்தோஷமான பாட்டா சோக பாட்டா? சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷ பாட்டு பாடுறா. சந்தோஷமான பாட்டு பாடிடும்டா. சந்தோஷமான பாட்டு பாடிடும்டா. மஞ்சுளா ஓடட்டு கேட்டா லதா ஓடட்டு கேட்டா? ஐயோ என்ன? மஞ்சுளா ஓடட்டு கேட்டா லதா ஓடட்டு? மஞ்சுளாவா லதாவா? உங்களை எல்லாம் வேலைக்கு வச்ச பாரு, என்ன செருப்பு கழட்டி அடிக்கணும். உங்க செருப்பு கழட்டியா என் செருப்பு கழட்டியா? உங்களை எல்லாம் வேலைக்கு வச்சதுக்கு என்ன ஏன் செருப்பு கழட்டி அடிக்கணும்?